வணக்கம். ஸோ எல்லோரும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தேன். ஸோ அதில் வந்து கட் ஆஃப் ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ என்னோட கட் ஆஃப் என்னன்னு கேட்டிருந்தீங்க. குரூப் டி 2019 சிபிடி 1 கட் ஆஃப் என்னன்றதை கேட்டிருந்தீங்க. ஸோ அது போக வந்து 2018 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, 19 அனௌன்ஸ் பண்ணி 22 வச்சாங்க, இப்போ மறுபடியும் நடக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டோட வேக்கன்சி என்ன, பழைய கட் ஆஃப் என்ன அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கட் ஆஃப் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ மொத்தம் 100 கொஷின், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 100. அட்டன் பண்ணது வந்து மொத்தம் 84. ஸோ நான் 84 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 68 கொஷின் கரெக்டு, 15 கொஷின் தப்பு. ஸோ நான் வாங்கின மார்க் வந்து இதான் என்னோடய ரா மார்க். இது வந்து என்னோடய நார்மலைஸ்டு மார்க். ஸோ 69. ஸோ கட் ஆஃப், இந்த இதோட கட் ஆஃப் என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஸோ பெர்சன்டைல் ஒன்று இருக்கா. ஸோ இந்த பெர்சன்டைல் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் 90% மேலே வச்சுருக்கீங்களோ, இந்த எக்ஸாம் இல்லை எல்லா எக்ஸாம்லேயுமே. ஸோ இந்த பெர்சன்டைலை வந்து கண்டிப்பாக 90% மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இது என்னென்னா, இப்போ 100 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பெர்சன்டேஜ் 97 இருக்கா. ஸோ அப்போ எனக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்கன்னா 4th ஆள். ஸோ 1 2 3 4, நான் 4th ஆள். எனக்கு கீழே வந்து 96 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து 50 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 50 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்சன்டேஜ் வந்து எப்பயுமே அதிகமாக வச்சுக்கோங்க. அக்யூரசி முக்கியம். அக்யூரசி ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது வந்து நான் நிறைய கொஷின் சும்மா ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டுருந்தேன், அதனால் 15 ராங் இருக்குது. பட் இந்த 15லாம் ராங் இருக்கவே கூடாது. இப்போ 68 அப்படின்னா இதில் 10% வந்து 6.8. ஸோ ஒரு 7 கொஷின் தப்பு வரலாம். அதுக்கு மேலே வந்து தப்பு போச்சு அப்படின்னா மார்க் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதான் வந்து என்னோட அந்த சிபிடி 1 மார்க். இப்போ வந்து 2018 கட் ஆஃப். 2018 வந்து யூஆருக்கு வந்து 70. ஏன்னா அப்போ வந்து வேக்கன்சி கம்மி தான். ஸோ அதோட கட் ஆஃப் ஜென்ரலுக்கு வந்து 71, ஓபிசி 68, எஸ்சி வந்து 61. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸ் சர்வீஸ்மேன், யூஆர், அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலைஸ் ஸ்கோர். நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்போ காமிச்சா 63, அதுலேருந்து 6 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 69 வந்துச்சா. ஸோ இதெல்லாமே நார்மலைஸ்டு மார்க். இப்போ இங்கே இருக்கிறது வந்து 22, இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ ஜென்ரலே வந்து 60 மார்க் தான். இது வந்து 1 lakh வேக்கன்சி. இது வந்து 1 lakh வேக்கன்சி. ஸோ அதனால் வந்து கம்மி ஆயிடுச்சு. இதோட கட் ஆஃப் வந்து 60. ஸோ அப்போ 70லேருந்து 60க்கு மாறிடுச்சு. நான் ஜென்ரலாக தான் பேசுகிறேன், ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே இருக்க கட் ஆஃப் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடாது. எப்போயுமே இந்த மாதிரி இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் கட் ஆஃப் வந்து பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் கட் ஆஃபை பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம கட் ஆஃபோட அட்லீஸ்ட் 1 மார்க் கூட தான் இருக்கும். அந்த கட் ஆஃப் அச்சீவ் பண்ண நம்ம எய்ம் பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ இது வந்து 2018 வந்து சென்னைக்கான வேக்கன்சி மட்டும். ஸோ இப்போ நீங்கள் சென்னை தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பெங்களூர் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன வேக்கன்சி இருக்கோ அதை பாருங்கள். மொத்தமாக 32,000, 1 லட்சம் அப்படின்றதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாது. இதுலேயுமே நம்மளோட கேட்டகரி ரிசர்வேஷன் வைஸ் பிரிஞ்சிடும். ஸோ நம்ம கட் ஆஃப் அண்ட் வேக்கன்சி பார்க்குறப்ப எப்பயுமே நம்ம எதில் ரயில்வே பொறுத்த வரைக்கும் சென்னைனா நீங்கள் சென்னை தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பெங்களூர் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதோட கட் ஆஃப், அதோட வேக்கன்சியை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சென்னைக்கு வந்து 2018 வந்து கிட்டத்தட்ட 3000 வேக்கன்சி. ஸோ இப்போ வந்து 2694 வேக்கன்சி தான். ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் பிரியும். இதில் இது ஒரு சம்மரி தான். ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி. இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, நான் வந்து யூஆருக்கு சொல்கிறேன். ஸோ யூஆருக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வேணாம், சேஃப் ஸ்கோர் சொல்கிறேன். ஏன்னா கட் ஆஃப் வந்து எப்படி மாறும் அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 75+ மார்க் சிபிடி 1 எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் பிஇடிக்கு வந்து கிளியர் ஆயிடுவீங்க. இது வந்து நான் ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் வாங்க ட்ரை பண்ணணும்.
இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் போடுறீங்களா, இந்த மார்க் டெஸ்ட்டில் என்ன மார்க்ஸ் வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 60 to 70 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டீசெண்டான ஸ்கோர். 75க்கு மேலே வாங்குனீங்கன்னா சூப்பர், ஓகே, கிரேட். ஸோ எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன வரும்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, லாஸ்ட் 2 வருஷத்தில் வந்து கட் ஆஃப் எவ்வளோ 70லேருந்து 60 போயிருக்கு. ஸோ இது கூட தான் வந்து கட் ஆஃப் சுற்ற போகுது, கண்டிப்பாக இதுக்குள்ள தான் சுற்றும். ஸோ வந்து உங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.